Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. இஸ்ரேல் ஈரான் இடையே மூன்றாவது நாளாக நீடிக்கும் சண்டையால் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம். இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் மீது ஈரான் பதில் தாக்குதல். கட்டடங்கள் தரைமட்டமானதால் சாலைகளில் மக்கள் தஞ்சம். இஸ்ரேல் தாக்குதலில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 244 பேர் பலியாகி இருப்பதாக ஈரான் குற்றச்சாட்டு. 1200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் அறிக்கை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை கொல்ல ஈரான் சதித்திட்டம் தீட்டியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பரபரப்பு குற்றச்சாட்டு. அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்கினால் ஈரானுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும். அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. ஈரானில் உள்ள இந்திய மாணவர்கள் பத்திரமாக இருக்க வெளியுறவுத்துறை அறிவுறுத்தல். இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் நீடித்து வரும் நிலையில் மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தூதரகத்திற்கு உத்தரவு. புனேவில் பாழடைந்த பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு, 51 பேர் படுகாயம். பலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம். புனே பால விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. காயமடைந்தவர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் விளக்கம். விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட 80 சடலங்களின் அடையாளம் கண்டுபிடிப்பு. 33 பேரின் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல். விமான விபத்தில் உயிரிழந்த விஜய் ரூபானியின் உடல் இன்று நல்லடக்கம். மாநிலம் முழுவதும் இன்று துக்கம் அனுசரிக்கப்படும் என்று குஜராத் அரசு அறிவிப்பு. உத்தரகாண்ட் மாநிலம் கௌரிகுண்ட் அருகே ஹெலிகாப்டர் விபத்தில் சிறுமி உட்பட 7 பேர் உயிரிழப்பு. 6 வாரங்களில் 5 ஹெலிகாப்டர்கள் விபத்தில் சிக்கிய நிலையில் விமான போக்குவரத்து துறை மீது எதிர்க்கட்சிகள் விமர்சனம். சென்னை வந்து கொண்டிருந்த போயிங் 787-8 விமானத்தில் திடீர் கோளாறு. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் மீண்டும் லண்டனுக்கே திருப்பி அனுப்பப்பட்டதால் பரபரப்பு. டெல்டா பாசனத்திற்காக தஞ்சை கல்லணையில் தண்ணீரை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். நெல்மணிகள் பூக்களை தூவி காவிரி தாய்க்கு வரவேற்பு. பொன்மணி என நெல்மணி விளைந்திட புறப்பட்ட பொன்னி நதியால் தஞ்சை செழிக்கட்டும். கல்லணை நீர்த்திறப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சி.
பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸிடம் மன்னிப்பு கேட்ட அன்புமணி. பல்வேறு உடல் உபாதைகள் இருப்பதால் ராமதாஸ் டென்ஷனாக வேண்டாம் என்றும் வேண்டுகோள். ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அதனாலதான் நான் ராமதாஸ் கட்டளையிடும் பணிகளை மகனாக கட்சியின் தலைவராக செய்து முடிப்பேன் என்று அன்புமணி உறுதி. கடைசி வரை நானே தலைவர் என்று ராமதாஸ் கூறிய நிலையில் பதவியை விட்டுக் கொடுக்க அன்புமணி மறுப்பு. அரசு உண்டு உறைவிட பள்ளியில் பயின்று ஐஐடியில் படிக்க தேர்வான பழங்குடியின மாணவி 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டிய தாவேக தலைவர் விஜய். வனத்தில் மேய்ச்சலுக்கு தடை விதிப்பதை எதிர்த்து ஜூலை 10ஆம் தேதி ஆடு மாடுகளின் மாநாடு நடத்தப்படும். தூத்துக்குடியில் பனைமரம் ஏறும் போராட்டத்தில் நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வேறு பெயரை கூறினால் எடுபடாது என நினைத்தவர்கள் முருகன் பெயரை சொல்லிக் கொண்டு வருகின்றனர். முருக பக்தர்கள் மாநாட்டை சுட்டிக்காட்டி அமைச்சர் ரகுபதி காட்டம். மக்களுக்காக தன் சம்பாத்தியத்தை செலவு செய்யும் நடிகர்கள் கூட ஷூட்டிங் நடத்துவது இல்லை. நடிகர்கள் சூர்யா, லாரன்ஸ், KPY பாலா உள்ளிட்டோரை சுட்டிக்காட்டி விஜய் மீது வேல்முருகன் மீண்டும் விமர்சனம். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் மீண்டும் வலியுறுத்தல். கோவை, நீலகிரி உட்பட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரியில் உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. கோவை மாவட்டம் வால்பாறையில் தொடரும் கனமழை. பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 14,000 கன அடி உபரிநீர் திறப்பு. பவானி ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மதுரையில் பலத்த சூறை காற்றால் திமுக விழா மேடைக்கான மேற்கூரைகள் பறந்து சேதம். வீடுகளில் மின்கம்பி உரசியதில் மின்சாதன பொருட்கள் வெடித்து சிதறியதால் அதிர்ச்சி. கோவை பேரூரில் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளையில் பயங்கர தீ விபத்து. வங்கிக்குள் இருந்த மின்சாதன பொருட்கள், முக்கிய ஆவணங்கள் தீயில் கருகி சேதம். கேரள மாநிலம் கண்ணூர் மற்றும் சபரிமலையில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் ஆறாக ஓடிய தண்ணீரால் வாகன ஓட்டிகள் அவதி.
இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. சைப்ரஸில் நடந்த கூட்டத்தில் இந்தியாவில் மின்னணு புரட்சி ஏற்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். சைப்ரஸ் சென்ற பிரதமர் மோடிக்கு இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு. பிரதமருடன் கைகுலுக்கியும் செல்ஃபி புகைப்படம் எடுத்தும் உற்சாகம். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் அடுத்தடுத்து 6 வீடுகள் இடிந்து சேதம். இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம். இமாச்சல பிரதேச மாநிலம் மனாலியில் ஜிப்லைனர் அருந்து விழுந்து 10 வயது பெண் குழந்தை படுகாயம். விபத்து நடந்த ஒரு வாரத்திற்கு பின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. वो लड़की गिर गई, वो रस्सी टूट गई. தனுஷ் நாகார்ஜுனா நடிப்பில் உருவாகியுள்ள குபேரா படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. படம் வரும் 20ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG courses 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away.